அந்த பல்லக்கு தூக்கி வேலை செய்கிறவங்க அப்படியே இருக்கிறான். இதுவே எனக்கு போரும். 3 வேளை சோத்த போட்டு கஞ்சி குடுத்துட்டு இருக்காங்க. நாடு எப்படி நாசமா போனாலும் எங்களுக்கு அத பத்தி கவலை கிடையாது. 2 பேர்கிட்ட 30,000 கோடி ஒரு வருஷம் போனாலும் எங்களுக்கு அக்கறை இல்ல. அப்படின்னு பல்லக்கு தூக்கிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்ல. அதுல இன்னொரு காரணம் இருக்கு. காங்கிரஸ், பிஜேபி எதிர்த்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதுக்காக ஏய் கபாலி இங்க வான்னு உடனே சொல்லுங்க எஜமா அப்படின்னு போய் காங்கிரஸ் இப்படி நிற்கும். அது வந்து அவங்களுடைய பிரச்சனை. அதே விமர்சனம் தான் அதிமுக பாஜக மேல வைக்கிறாங்க. இப்போ பாஜக கூப்பிட்டு தான் அதிமுக அவங்களுக்குள்ள ஒரு ஈடி வச்சோ இல்ல மற்ற விஷயத்தை வச்சு அவங்க 98ல் என்டிஏ தொடங்கிய போது முதல்ல சேர்ந்தது அதிமுக. முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக சுப்பிரமணிய சாமி பேச்சை கேட்டு ஒரு நாசமாக போய் 99ல் அந்த ஆட்சியிலேருந்து வாபஸ் வாங்கினாங்க. இங்கே கும்மிடிப்பூண்டியை தாண்டாத திமுக முதல் முறையாக அங்கே போய் வாஜ்பாய்ங்கிற ஒரு நல்லவர் இருந்ததுனால ஒரு 4.5 வருஷத்தை ஓட்டிட்டு மாறனையாக தான் பார்த்துக்கிட்டாரு. இவங்க திமுகக்கெல்லாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது.